தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பிரபல பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் டிஎம்கேவை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்த நிலையில் அவரோட சேனல் ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி முடக்கப்பட்டுச்சு. இப்போ அவரோட வீடியோஸ் சில சேனல்களில் ஒளிபரப்பாயிருக்கு. அந்த சேனல்களுக்கு ஒளிபரப்பான அந்த சேனல்களுக்கு காவல்துறையிடமிருந்து சம்மன் வந்திருக்கு. ஏன் காவல்துறை இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்க, இது குறித்து இதோட பின்னணி அரசியல் என்ன அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் பேகன். பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கர் தொடர்ந்து டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்த நிலையில் அவரோட காணொலிகள் வந்த சேனல்களுக்கு எல்லாமே காவல்துறை சம்மன் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது சவுக்கு சங்கரை மட்டும் இல்லை, யார் யார் சேனல்கள்லாம் அவரோட இந்த வீடியோ வந்ததோ அந்த சேனல்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை இப்படி செய்கிறது சரியில்லையே. அது என்னென்னா, ஒரு ஒரு யூடியூபரை பார்த்து பயப்படுறாங்க. அது ஒரு யூடியூபர், அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு தனிநபர். இவரை பார்த்துலாம் பயப்படுற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துருக்குது. அவ்வளோதான். நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, டிஎம்கே ஒரு தனிநபரை பார்த்தா பயப்படுற அளவுக்கு தான் ஆட்சி நடத்தியிருக்கு இந்த 5 வருஷம். ஏன்னா அந்த 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 நிலையில தாங்க இருக்குது ஆட்சி. அந்த அளவுக்கு கேவலமாக அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆட்சி. கலாய்க்கிற மாதிரி சொல்கிறீங்க. பின்ன என்ன? ஒரு ஊடகவியலாளரான சவுக்கு சங்கரை பார்த்து பல ஊடகங்களை கையில் வச்சிருக்க திமுக, 20க்கும் மேற்பட்ட ஊடகங்களை கட்டுப்பாட்டில் இருக்க திமுக பயப்படுதுன்னு சொல்கிறீங்களா? அவர் இத்தனைக்கும் பிரபல, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட கிடையாது, அவர் யூடியூப்ல வீடியோ போடுறவருங்க. சரி, ஓகே, சரி, பயப்படல. நீங்கள் சொல்லதே வருது. எதுக்கு சம்மன் அனுப்புறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது அவரு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. நான் எபிசோடாக போகுது. அது நிறைய ஒரு என்ன பண்ணுற சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கு, ஒரு நாடகம் மாதிரி போகுது. என்ன பண்ணுறாருன்னா, இந்த 5 வருஷத்தில் என்னென்ன திமுக பண்ணிச்சு, என்னென்ன மாதிரி ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது, இவங்க ஆட்சி காலத்தில் நடந்த அவலங்கள், பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், கொலைகள், ஊழல்கள், இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. சரி, இப்போது இவர் சொல்கிறது பொய், இவர் சொல்கிறது குற்றச்சாட்டு, இது எல்லாமே பொய். இது அவதூறு பரப்புறாருன்னா, டிஎம்கே கிட்ட இல்லாத மீடியாவா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்ட்ரோல் எவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஎம்கே கண்ட்ரோல் இருக்குது. மேற்பட்ட ஊடகங்கள். அதே மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்லாம் போட்டு பண்ணுறாரு. அப்புறம் அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வேற எந்த அளவுக்கு அவங்க ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. கரூருக்கு ஒரு மாநாடுக்கு ஒரு ப்ரமோஷன் போட்டாங்க பாருங்க, அதை மறக்க முடியாது. எத்தனை பேர், நான் கூட ஏதோ பெருசாக நடந்துன்னு பார்த்தா சொல்லுங்க சரி. இந்த மாதிரி எவ்வளோ பேர் கையாளாக இருக்கிறாங்க. வாடகைக்கு விட்டு படைக்கிறாங்க. 200 கொடுத்தா போதும், 200 இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் போடுறாருப்பா, இவரை டார்கெட் பண்ணி நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் பேசுறதுக்கு விஷயம் இல்லை, பேச முடியாது. நீங்கள் பண்ண ஆட்சி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. உங்களுடைய ஆட்சி காலம் அந்த மாதிரி இருந்துருக்குது. உங்கள் லட்சணம் அது, உங்கள் கேவலமான நீங்கள் ஆட்சி நடத்திக்கிறீங்க, உங்கள் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மறுத்து பேச முடியல. ஏன்னா அவர் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடிக்க முடியல, அவர் திரும்ப எதுவும் பண்ண முடியல. அதுவும் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஆள் இல்லை, வெறும் வீடியோ மட்டும் தான் வருது, என்ன பண்ண முடியும்? சரி, ஆள் இல்லாமல் இவரால் வீடியோ போட்டுக்கிறாரு. சரி, வேறு வழி இல்லை. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த யூடியூப்லாம் வீடியோ போடுதோ எல்லாருக்கும் சம்மன் அனுப்புகிறாங்க, விசாரணைக்கு அழைக்கிறாங்க. சரி, ஏதாவது குற்றம் பண்ணிக்கிறாங்களா அந்த சேனல்ஸ்? எல்லாம் அவங்க பண்ணுறது ஏதாவது குற்றமானா கிடையாது. சம்மனில் என்ன இருக்குது? அவர் கேஸ் இருக்குது, அவர் கேஸோடைய செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வாங்க விசாரணைக்கு வாங்க. எதுக்கு வரணும்? ஒரு சேனல்னா நிறைய பேரோட பேட்டி வரும், சில வீடியோ போடுறாங்க. அதுக்கு காப்பிரைட் கொடுக்க வேண்டியது, அதுக்கு போடாதீங்கன்னு சொல்ல வேண்டியது எல்லாமே அவரு சவுக்கு சங்கர் பண்ணியிருக்கணும். அவர் போடாதீங்கன்னா போட மாட்டாங்க, விட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை இப்போ வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை, அவர் மேலே இருக்கிற கேஸ் இத்தனை கேஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, விசாரணைக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும். என்ன எதுக்கு இங்கே விசாரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம். வீடியோ போட்டு சம்மன் அனுப்பணுங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம், எங்கே எதுக்கு விசாரிக்கிறீங்க, இது நாங்கள் அநியாயமாகுது அப்படின்ட்டு எல்லாரும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. நேரில் கூட அவர் கொடுக்கல, ஏதோ அனுப்புகிறாங்க, நமக்கு தெரியல எங்கேருந்து வருது, எப்படி அனுப்புகிறாரு, எப்படி வருதுன்னு இதை தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு, அவரை ஸ்டாப் பண்ணணும், அவரை டார்கெட் பண்ணணும், அவரை ஸ்டாப் பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணி விட்றணும். அவர் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, வேலை நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் பயப்படணும், கூப்பிட்டு மிரட்டணும், இவங்களை பயப்படுத்தணும், இவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும். சரி, சவுக்கு வீடியோ போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரும், நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகணும். இதை இந்த நோக்கத்தில் இதை செய்கிறாங்க. இதுக்கு காவல்துறை ஒரு அடியாள் மாதிரி போயிட்டுருக்கு. என்ன காவல்துறை எனக்கு ஒரு டவுட் என்னென்னா,
இப்போது எலெக்ஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. எலெக்ஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நிர்வாகம் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. இந்த டைமில் எப்படிங்க காவல்துறை வந்து ஒரு ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாக போகுதுன்னு தான் புரியல. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்குது? இது மாதிரி நடக்க விடக்கூடாதுல்ல. ஒரு தனிநபர் வீடியோ வர்றது வந்து எவ்வளோ ஒரு ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையுமே மிரட்டுற மாதிரி பண்ணுறாங்கல்ல. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பண்ணுறாங்க. ஆனால் பேச்சு உரிமைன்னு எல்லாருக்கும் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. இதுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்குது காவல்துறை. இது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, காவல்துறை ஒரு வேளை இன்னமும் டிஎம்கே கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கா? எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியும்? எலெக்ஷன் கமிஷன் தானே நிர்வாகத்தில் இருக்குது, அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியல. அப்போ எலெக்ஷன் கமிஷனே, தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனே இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதான்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. இப்போ திமுக ஆட்சியில் தான் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. எங்கள் ஆட்சி தவிர வேறு எந்த ஆட்சியிலையும் கருத்து சுதந்திரம் இவ்வளோ சிறப்பாக இருந்தது இல்லைன்னு சொல்லி அவங்க மாறு தட்டிக்கிறாங்களே, இதை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஏன் இப்போ எதுக்கு சம்மன் அனுப்புகிறோம்? நீங்கள் குரல் வழியை நெரிக்கிறதுக்காக தான் சம்மன் அனுப்பணும். இப்போது கருத்து சுதந்திரம் இருக்குன்னா, இப்போ சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தார்ல, டிஎம்கே பற்றி நிறைய எதிர்ப்பு விஷயங்களை பேசிகிட்டே வந்தார். இப்போது அவர் வீட்டில் என்ன நடந்தது? அவர் வீட்டில் கழிவு நீரை கொண்டு போய் கொட்டது நடந்தது. எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. சம்மந்தம் இல்லாத கேஸ் எல்லாம் அவர் மேலே போட்டு, குண்டாசை போட்டு, அவர் வாயை தரக்கூடாது, அவர் ஆளே இருக்கக்கூடாது, அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரில, எங்கேருந்து வீடியோ வருதுன்னே தெரியல. இப்போ இதையும் முடக்க பார்க்குறாங்க. அப்போது ஒரு தனிநபர் அவர் மட்டும் பேசட்டும், நம்ம எதிர்கருத்து வச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் பேசவே கூடாதுன்னு அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ வீடியோவையுமே வெளியே வரத்தையுமே மிரட்டி தடுக்கணும், இந்த மாதிரி காவல்துறையை வச்சு மிரட்டணும், தடுக்கணுன்றது தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க கருத்து சுதந்திரம்? அவங்க வந்து டான்ஸ் விடுவாங்க, அவங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்க, எப்படிலாம் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க வாயிலிருந்து பொய் மட்டும் தான் வரும். அவங்க டான்ஸ் விடுறாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? பாலியல் குற்றவாளி, கொலையாளி, அப்புறம் கஞ்சா விற்கிறவன், இவங்க மேலாம் குண்டாஸ் போட மாட்டாங்க. ஊடகவியலாளர் மேலே குண்டாஸ் போடுறது தான் இந்த ஆட்சியில் பெரும்பான்மையாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி லைட்டாக பயம் இருக்குது தான் போல். ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஆள், அவர் ஒரு 8 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. ஒரு 5 லட்சம் வரையும் சராசரியான வீடியோஸ் போயிடும். மக்கள் அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்களோ, போன தேர்தலில் நடந்த மாதிரி ஒரு சின்ன எட்ஜு கிடச்சிருமோ, இந்த வாட்டி அதிமுக கிடச்சிருமோன்னு பயம். கம்மி இதில் தானே அவங்க ஜெயிச்சு வந்தாங்க போன வாட்டி. அப்போது இவருடைய எக்ஸ்போஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஷேர் பண்ணி, வேணாம் ரொம்ப மோசமான ஆட்சி இது திமுக, இது வேணாம் அப்படின்னு எங்கே தோற்றுருவாங்களோன்ற பயத்தில் தான் ஒரு தனிநபரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க நிலைமை போயிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இப்போ இவர் சவுக்கு சங்கர் ஊடகம் மூடப்பட்டுருச்சா? அதுலேருந்து வேலை செஞ்சாங்கல்ல, எடிட்டர், கேமராமேன், ஆங்கர்லாம் வேலை செய்வாங்கல்ல, ஆங்கர்லாம் கூட காணாமல் போயிட்டாங்க சில பேர். ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாரு. ஓகே, வந்துட்டாங்க. ஓகே, இது வந்து இப்படி போயிடுது. அதில் ஒரு எடிட்டர் வந்து வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு. அதை மானிட்டர் பண்ணி அவர் வேலைக்கு போகிற நேரத்துக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, காவல்துறையிலேருந்து ஃபோன் போய் அந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணிக்கிறாங்க. அவர் பயந்துட்டு, என்னடா இது நம்ம அந்த இது முடிஞ்சு போச்சு, மீடியா மூடிட்டாங்க, நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு வரோம், நம்மகிட்ட திறமை இருக்குது, அதை வச்சு பழச்சிக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. இனிமேல் நீ வாழவே கூடாது. நீ எங்களை எப்படி எதிர்ப்ப? டிஎம்கே நீ எதிர்க்கிற இடத்துல நீ எப்படி வேலை செய்வ? அவர் எதிர்க்கல, சவுக்கு எதிர்த்தாரு. வேலை பார்த்து ஒரு குத்தம்னு அவர் என்ன எடிட்டிங் பண்ண போறாரு, அவ்வளோதானே. அது ஒரு குத்தம்னு டிஎம்கே எதிர்க்கிற ஒரு ஊடகத்தில் யாரும் வேலையே செய்யக்கூடாது. ஏன்னா வேலை செய்ய போனால் தானே அங்கே வேலை நடக்கும். டிஎம்கேக்கு அதெல்லாம் வீடியோஸ்லாம் வெளியே வரும். இவர் அதை வந்து எடுக்கிறவரில் அவர் துணை சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு டெக்னீஷியன். என்னங்க சப்போர்ட் பண்ணுறாரு? சம்பளம் கொடுக்குறாங்க, எடிட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அவரை மானிட்டர் பண்ணி இது எவ்வளவோ விஷயம் இருக்குது. காவல்துறை எத்தனை குற்றவாளிகள் வந்து குற்றப்பின்னணி இருக்குது, ட்ராக் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கொலை வழக்குகள் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத ஒரு அப்ராணி, ஒரு சாதாரண ஆள், ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு மிடில் கிளாஸு, அந்த நபர் பின்னாடி இப்போ மானிட்டர் பண்ணி அவரை வேலை செய்ய விடாமல் அந்த இடத்துலேருந்து அவர் வேலையை விட்டு போய் அவர் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரோ, பழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருவார். ஏன்னா தெரிஞ்ச ஒரு தொழிலும் போயிடுச்சுல்ல. ஸோ இதுதான் திமுகவுடைய ஒரு அடாவடித்தனம் இது இவங்க செய்கிறது. ஆனால் போன தேர்தல் என்னமோ சவுக்கு சங்கர் வந்து திமுகவுக்கு தான் முழுக்க ஆதரவு தெரிவித்து, பாஜக வரக்கூடாதுன்னா திமுகவுக்கு தான் போடணும்னு சொன்னார். அதாவது வெளியில் போகிறவான நேற்று வேட்டிக்குள்ள விட்ட கதையாக தான் இப்போ அவருக்கே வந்து அவர் பேசினதுக்கு, அதாவது திமுகவுக்கு அவ்வளோ ஆதரவாக முட்டு கொடுத்து அந்த டைமில் பேசின பிரபல ஊடகராக கூட அப்போ தான் ஃபேமஸ் ஆனார். ஆனால் அவரே வந்து இந்த அரசாங்கம் வந்து இது இப்படி பண்ணுது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா,
நான் வந்து பாஜக வரக்கூடாதுன்னு நான் ஆதரவு கொடுத்தேங்க, ஆனால் திமுக வந்து இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்க. எப்படிங்க தெரியாமல் போகும்? அப்படி தான் சொல்லின்னு இருந்தார் அவர். எப்படிங்க தெரியாமல் போகும்? எத்தனை வருஷம் ஆட்சி நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எல்லாமே எப்பயுமே இப்படி தான், ஒரே மாதிரி தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஆளுங்கட்சி அன்னைக்கு ஏடிஎம்கே எதிர்த்தாரு, டிஎம்கே ஆதரவு கொடுத்தாரு, பிஜேபி வரக்கூடாது. பிஜேபி ஜெயிக்கிற நிலைமையிலே இல்லை அன்னைக்கு. அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஜெயிக்கிற நிலைமையில வராது, இன்றைக்கும் இல்லை. ஆனால் அது ஜெயிச்சிருமோன்ற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி பண்ணார். இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி கொடுத்தது. அது விஷச்செடின்றாரு, விஷக்கிருமி, அதை அது வரவே கூடாது. இது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ அவர் ஏடிஎம்கேவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாரு, ஆனாலுமே அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல. இது என்ன விஷயம்னா, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவர் கருத்தை பதிவு பண்ண அவருக்கு உரிமை இருக்குது. நம்ம வந்து அவரோட கருத்தோட எல்லாத்துலேயுமே உடன்படலை, முரண் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு தனி மனிதனா அவரோட கருத்து சுதந்திரத்தை அவர் பதிவு பண்ண உரிமை இருக்குது. அதை எதிர்த்து இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சில ஏவல் சக்திகள் குரல் வலியை நெரிக்கிறது, அது ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறது. அப்போ யாராலுமே தானே பேச முடியாமல் போகும். இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் வரும்ல, நமக்கு வரலாம், நம்மளாம் ஒரு ஆளுன்னு நினைப்பாங்க அவங்க. ஓகே, நமக்கு வரலாம், வராமல் போகலாம். யாருக்கு பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் யாரும் பேசக்கூடாது, வளர்கிற ஊடகங்களும் அதை பார்த்து பயப்படணும். இப்போ நம்மள மாதிரி ஆள்லாம் வளர்கிற ஊடகங்களும் அதை பார்த்து பயப்படணும். ஆரம்பிக்கிறவங்களும் வரக்கூடாது, டிஎம்கே என்ன வேணாலும் பண்ணும், ஆனால் வரக்கூடாது. ஸோ இது வந்து திமுகவுடைய அடாவடித்தனம். நம்ம வந்து சவுக்கு சங்கர் அவர் பேசுகிற அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் கருத்துக்கள், இதுக்கெல்லாம் நம்ம உடன்படலை. அது ஒரு தனிப்பட்ட விருப்பம். பட் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர் போது அவருக்கு பேச உரிமை இருக்குது. அதை தடுக்கும்போது நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணி ஆகணும். நம்மளும் கருத்துரிமை எல்லாருக்கும் உண்டு. ஸோ இது நம்ம மட்டும் இல்லை, யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லை, மக்களுமே அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு சிறப்பு சட்டமே இருக்குது. ஒரு கருத்து தனி மனிதனோட கருத்தை பதிவு பண்ண சமூகத்தில் உரிமை இருக்குது. ஆமாம், மக்களுமே வந்து டிஎம்கேவுடைய இந்த திமிர்த்தனம், அடாவடித்தனத்தை பார்த்து புரிஞ்சுக்கணும். யாரையுமே பேச விட மாட்டாங்க, வாய் அடைப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி கேவலமாக நடக்கும். ஆட்சியில் நடக்காத விஷயங்களே இல்லைங்க இந்த ஆட்சியில். எப்பயுமே நடக்காத அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஊழல் மட்டும் இல்லை, எடுத்த உடனே ஒரு வருஷத்துலேயே ஊழல் வெளிப்பட்டுருச்சு. 5 லட்சம் கோடி 10, 12 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. கடன் ஒரு பக்கம் வாங்கணும், ஊழல் சொல்கிறேன் நான். ஊழலே 30,000 கோடி 60,000 கோடி கிட்ட ஊழல் பண்ண கடனால வந்துருச்சு ஊழல். அப்புறம் எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, கொலைகள், பெரிய பெரிய கட்சி தலைவர், பாதுகாப்போடு இருக்கிற கட்சி தலைவர்களையே கொண்டு இருக்காங்க. ஆம்ஸ்டாங், ஆமாம் ஆம்ஸ்டாங் தலைவர், அவரை கொண்டு இருக்காங்க. அது என்ன, அந்த வழக்கெல்லாம் மூடி மறைச்சி அது திசை திருப்பி சிபிஐ விசாரணைக்கு போட விடாமல் பண்ணி எவ்வளோ நடக்குது. கொலைகள், கற்பழிப்புகள், அது மட்டும் இல்லாமல் திருட்டுக்கும் அதிகமாக இருக்குது. சாதிய கொலைகள் அதிகமாகுது. ஸோ சட்ட ஒழுங்குல 0. டிஎம்கே வந்து சட்ட ஒழுங்கு, டிஎம்கே ஆட்சிக்கு இருந்தால் சட்ட ஒழுங்கு 0% இருக்கும், அந்த லெவலில் இருக்கும். நான் போஸ்டர் மட்டும் எல்லாத்துலேயும் நாங்கள் தான் சிறந்த தமிழகத்திலேயே சிறந்த நாடாக மாற்றுவோம், உலகத்திலேயே சிறந்த நாடாக தமிழ்நாடாக மாற்றுவோம். எல்லாரும் உடான்ஸ் விடுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸு, இந்த யூடியூபரு, இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து பேச வைக்கிறது, இவங்கெல்லாம் வாடகை விட்டுக்கிறாங்க, இந்த வாயை பயன்படுத்திக்கிறது. இது தொடர்ச்சியாக டிஎம்கே உடைய ஒரு அஜெண்டா. நேரில் பண்ண முடியாததை அவங்க எடிட்டில் காமிச்சு போஸ்டரில் காமிச்சிடறாங்க. இதை தான் நாங்கள் நேரில் கேட்குறோம், அதை பண்ண மாட்டுறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இறுதியாக நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வருது என்னென்னா, டிஎம்கே ஆட்சி வேணாம் மக்களே, இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டிஎம்கே ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா சோழி முடிஞ்சு. தமிழ்நாட்டில் எந்த பெண்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது, எந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் யாருமே உண்மையை பேச முடியாது. இவங்களுடைய ஆட்சி வந்து உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நேரடியாக. உண்மையை சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பத்தில் ஒருத்தராக எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இவங்க ஆட்சி நடத்தினாலே எல்லாருமே நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறதுனால தான் இவங்களால 2வது டைம் ஆட்சிக்கு வர முடியல. இதுவரையும் கிடையாது, வரலாறே இல்லை இவங்க 2வது டைம் ஆட்சிக்கு வந்ததா. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்படுவாங்க. ஸோ இந்த டைமும் துன்பப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎம்கே ஒழியணும், டிஎம்கே வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல அந்த இதில் தெளிவாக இருங்க. அது எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்போ சவுக் அவர்கள் என்ன பண்ணுறாரு, டிஎம்கே பண்ண விஷயத்தை ரீகால் பண்ணுறாரு. ஸோ அது நல்ல விஷயம். ஏன்னா டிஎம்கே என்னென்ன பண்ணிச்சோ மக்கள் மறந்துருப்பாங்க, ஆளுங்கட்சியோட தவறு. ஸோ அதை ரீகால் பண்ண மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லை, நான் மறந்துட்டு பார்த்தியா, ஸோ இவங்க வரவே கூடாது அப்படின்னு ஒரு உறுதியாக நிற்பாங்க. ஸோ அந்த இதை இவங்க தடுக்க பார்க்குறாங்க. அது மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, டிஎம்கே வரக்கூடாது, பார்த்துக்குங்க. நீங்கள் திமுக வரக்கூடாதுன்னு பயங்கரமாக எதிர்க்கிறது புரியுது. ஆனால் கள நிறுவனத்தைப்படி பார்க்கும்போது அவங்க தான் அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருவான்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்தால் என்ன
சப்போஸ் வரக்கூடாது, வந்துட்டாங்கன்னா என்ன வந்துட்டா மாதிரி என்ன ஆகும்? அவ்வளோதான், நாசமாகும் தமிழ்நாடு. முடிஞ்சு போச்சு. அது ஒரு எப்படின்னா ஒரு அரக்கங்கையில தமிழ்நாடு சிக்கிட்ட மாரி. இருக்கிற நிலைமையே மோசமாயிடும். மோசமாயிடும். ரொம்ப மோசமாயிடும். நேரடியா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்ப பெண்கள்லாம் பாதுகாப்பா வெளிய போக முடியாது. ஸோ உங்க வீட்ல, என் வீட்ல, எல்லா வீட்லயும் எல்லார் சகோதரிகள் வீட்லயுமே பெண்கள் இருக்கிறாங்கல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. பெண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஸோ பெண் எதையுமே இவங்க குழந்தைங்க சரியும் பண்ண மாட்டாங்க. நம்ப சரி பண்ணணும். இத பாருங்க. இது சட்டப்படி நீங்க செயல்படுங்க அப்படின்னு நம்ம பேசினாலும், இவங்க என்ன பண்ணுவாங்க, அ அதெல்லாம் பேசக்கூடாது. நீ எப்படி பேசுற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நீ ஏன் பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய அடைக்க தான் பார்ப்பாங்க. மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி சம்மன் சொன்னோனே அனுப்புறது. டக்கு எனக்கு புரியுது, ஒரு புரியுது. இந்த பிரகாஷ் பிரகாஷ் ராஜ் ராஜ் சொன்னது தான். அதெல்லாம் நீ தப்பு தப்பு பேசக்கூடாது. தப்பு அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு. ஸோ வாய அடைப்பாங்க, பேச விட மாட்டாங்க. பேசுற எல்லாரையுமே உள்ள தான் இருக்கணும். ஜெயில்ல தான் இருக்கணும். இவங்க ஆட்சியில. ஊடகவியலாளர், கருத்து சொல்லணும், தனி மனிதர்கள். ஸோ எல்லாரும் அப்புறம் என்ன பண்ணுவோம், கடந்து போக ஆரம்பிப்போம். சரி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கடந்து போவாங்க. ஊடகத்தில் அதுக்குன்னு பேச மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. சோஷியல் மீடியா மட்டும்தான் இவங்க பண்ணுற எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அதையுமே இவங்க முடக்க பார்க்குறாங்க. அடுத்த ஆட்சிலாம் வந்துச்சுன்னா யாருமே வாயை திறக்க முடியாது, முடக்கிடுவாங்க. முடிஞ்சு தமிழ்நாடு கதை க்ளோஸ். அவங்க காட்டுறது தான் தமிழ்நாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லார் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, தாய்மார்கள், தங்கைமார்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மக்கள் வந்து அடுத்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்னு பார்த்து தேர்ந்து வாக்களிக்கணும். திரும்பி இந்த திமுக ஆட்சி வரக்கூடாது, அவ்வளோதான். உங்கள் மைண்டில் வச்சுங்க. திமுக எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாக்களிங்க. திரும்பி இந்த ஆட்சி தொடர்ந்தா மேலும் அவலங்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது, எண்ணற்ற நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சரியான நபருக்கு வாக்களித்து ஆட்சி அமைப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.